என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 10y மைனஸ் 11 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5,7ங்கிற பாயிண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்தக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதிருங்க, அப்புறம் பாயிண்ட் எழுதிருங்க. எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடுங்க. லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துடணும். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னாலே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்கொயர் ரூட் கொடுத்துடணும். அடுத்து இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 10y மைனஸ் 11 அவ்வளோதான். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஜீரோ வந்து இந்த ஈக்குவல் சேர்த்து நம்ம அடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எக்ஸுக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக வந்து 7ம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் பாருங்கள், அதாவது எக்ஸுக்கு பதிலாக 5 ஒய்க்கு பதிலாக 7. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னா ஸ்கொயர் ரூட் கொடுத்துருவோம். எக்ஸுக்கு பதிலாக 5 ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக 7 ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா 7 அடுத்து மைனஸ் 11. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரூட் அப்படியே வச்சுங்க. கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 6 இன்ட்டு 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 10 இன்ட்டு 7 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் 11 ஈக்குவல் ஆன்சர் வந்து பாருங்கள் 103. அப்போ வந்து இதை வந்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ரூட் 103. அதாவது கொடுத்தக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடணும், பாயிண்ட் எழுதிடணும், கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 கேன்சல் பண்ணி விட்டு அதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுத்தக்கூடிய பாயிண்ட்டில் அதை எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து நமக்கு கிடச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.